வணக்கம். நாங்கள் வந்து எபினேசர் சிறு அபிவிருத்தி மையத்தினுடைய நான் முகாமையாளர். அ இது வந்து திருவண்ணாமலையிலே பாட்டாளிபுரத்திலே மேல்திசை திருச்சபையின் கீழே இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம். நாங்கள் வந்து 2 நாள் ஒர்க் ஷாப் ஒன்றை ஆயத்தம் செய்திருக்கிறோம். எங்களது கிராமத்திலே அண்டியுள்ள பெற்றோர்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அ அதில் எங்கள் முக்கியமான நோக்கமானது, அ வாழ்க்கை ஒரு முறைதான், சந்தோஷமாய் வாழ்வோம் என்ற தலைப்பிலே நாங்கள் எடுத்து ஒரு ஒர்க் ஷாப் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கிராமத்திலே அண்டி இருக்கிறதான மதுபான உற்பத்தியும் அருந்துபவர்களும் இதிலிருந்து விடுபட வேண்டும். மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாய் வாழ வேண்டும். இந்த இலங்கை தேசத்திலே ஒரு ஒரு சுமூகமான ஒரு மதுபாவனை அற்ற ஒரு அ நாடாகவும் எங்களது கிராமத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அ இது வந்து இன்றைய 1வது செஷனாக அ வாழ்க்கையின் முக்கியத்துவங்கள் குறித்தான ஒரு செஷன் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மிகவும் ஒரு சக்சஸான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பல தலைப்புகளிலே நாங்கள் செஷன் நடத்துறதற்கு இருக்கிறோம். இது பாரிய வெற்றியை அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய நோக்கம், எங்களது கிராமம் இந்த மதுபாவனை அற்ற ஒரு கிராமமாக மாற வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் மூலம் அநேக விதமான நன்மைகள் இக்கிராமத்திலே எழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் மதுபாவனை உற்பத்தியும் அருந்துவர்களினால் அநேக விதமான சமூக சீர்கேடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அநேகமான இடங்களிலே. இது சிறுவர் துஷ்பிரயோகங்களாக இருக்கட்டும், பாடசாலை இடைவேளைகளாக இருக்கட்டும், மர்மணங்களாக இருக்கட்டும், இப்படி அநேக விதமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது வந்து இந்த மதுபான உற்பத்தியும் அருந்துபவர்களும். ஸோ அதை நோக்கத்திலே நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது ஒரு பாரிய வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது 1வது நாளாக இந்த அமர்வு நடைபெற்று